விரிவாக தொடர்ந்து நம்மிடையே மூத்த பத்திரிகையாளர் திரு தராசு ஷியாம் இணைந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம். வணக்கம். எல்லா மாநிலங்களுக்கும் சேர்த்துதான் தமிழகம் போராடுகிறது. ஒருபோதும் அமித்ஷா குறிப்பிட்ட விஷயங்களை எதிர்க்க முடியுமா? நீட் விலக்கு இல்லைன்னு சொல்ல முடியுமா? ஹிந்தி திணிப்பு இல்லைன்னு சொல்ல முடியுமான்னு அடுக்கடுக்கான கேள்விகளை முன்வைத்திருக்கிறார் முதலமைச்சர். உங்கள் பார்வை? இந்தி திணிப்பு பற்றி இன்றைக்கு மகாராஷ்டிரா மாநிலத்தில் எழுந்துள்ள பிரச்சனை, அதை நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும். மகாராஷ்டிரா மாநிலத்துல 1வது வகுப்புல இருந்து 5வது வகுப்பு வரைக்கும் மராத்தி, ஆங்கிலம் இரண்டு இருக்கிற பள்ளிகளில் இதே புதிய கல்விக் கொள்கை, 3வது கல்வி, 3வது மொழி, கட்டாய இந்தி என்று அறிக்கை விடப்பட்டது, அரசாணை பிறப்பிக்கப்பட்டது. இந்த MNS உட்பட பல கட்சிகள் அதை எதிர்க்கின்றன. இது மராத்தி மொழியை பலி கொடுக்கும் செயல் என்று சொல்கின்றன. 2 மொழி கொள்கை தான் சிறந்தது என்று MNS தலைவர் ராஜ் தாக்கரே அறிக்கை விட்டிருக்கிறார். இன்னும் ஒருபடி மேலே போய் அவர் என்ன சொல்கிறார் என்றால், அப்படி கட்டாய இந்தி பாடங்களை நீங்கள் கொண்டு வந்தால் அந்த புத்தகங்களை வாங்கி கிழித்தறிவோம்னு சொல்லியிருக்காரு. நேற்றைக்கு நடந்த விஷயங்க. இந்தியாவுக்கே முன்மாதிரியாக திகழ்வது 2 மொழி கொள்கை தான். இது தமிழ்நாடு காலங்காலமாக பின்பற்றி வருகிற ஒரு விஷயம். இன்னும் சொல்ல போனால் ராஜ் தாக்கரே என்ன சொல்றாருன்னா, எப்ப நீங்க மொழிவாரி மாநிலங்கிறத பிரிச்சீங்களோ அப்பவுமே அந்தந்த மாநிலத்துக்கு அந்தந்த மொழி தான் முக்கியம் என்று 1956 இருந்து அவர் வரலாறு சொல்றாரு. அப்போ மும்மொழி கொள்கை தான் சிறந்ததுன்னு வாதாடுறவங்க என்ன சொல்ல போறாங்க? தமிழ்நாடு இதுக்கு அனைத்து மாநிலங்களுக்கும் வழிகாட்டியா தானே திகழுது. இல்ல, இது மாநில உரிமை மற்ற மாநிலங்களுக்கு வழிகாட்டி அப்படின்னா கூட்டாட்சி தத்துவம்னா என்ன அப்படிங்கறத சிதைப்பதற்கான ஒரு காழ்ப்புணர்ச்சி முடிவா இது இருக்குன்னு பாஜகவிலிருந்து தமிழிசை குறிப்பிட்டு இருக்கிறாங்க. கூட்டாட்சி தத்துவம்னா என்னன்னா, சென்ட்ரல் அதிகாரங்கள் குறைவாக இருக்க வேண்டும், மாநில அதிகாரங்கள் அதிகமாக இருக்க வேண்டும். ஸ்ட்ராங் சென்டருங்கிற அந்த கான்செப்ட் போயிருச்சுங்க. 1950 இருந்து 67 வரைக்கும் ஸ்ட்ராங் சென்டர் கான்செப்ட் இருந்தது. அது முதல் ஃபேஸ். அதெல்லாம் எங்களுக்கு கல்லூரி காலகட்ட ஃபேஸ். அதெல்லாம் எதிர்த்து தான் காங்கிரஸ் கட்சி இங்கு வீழ்த்தப்பட்டது 1967. என்ன காரணம்னா, மாநிலங்களுக்கான அபிலாஷைகள், ஆசைகள் பெருகிவிட்டன. எல்லா அதிகாரங்களையும் நீங்க மத்தியிலே குவிச்சிங்கன்னா அர்த்தமே இல்லை. மாநிலங்கள் எப்படி வளர்ச்சி அடையும்? மாநிலங்களின் வளர்ச்சி தான் இந்தியாவின் வளர்ச்சி. இதுதான் அன்றைக்கு இருக்கிற கான்செப்ட். அப்ப கூட்டாட்சி தத்துவம் என்றால் என்ன? ஒரு பக்கம் அதிகார குவியல், இன்னொரு பக்கம் அது எப்படி கூட்டாட்சி தத்துவமா இருக்க முடியும்? வேற எந்த நாட்டு கான்ஸ்டிடியூஷன் நீங்க எடுத்து பார்த்தாலும் அந்த பெடரல் அதிகாரங்கள்னு வரையறை செய்யப்பட்டிருக்கும். மற்ற எல்லா அதிகாரங்களும் மாநிலங்களுக்கு தான். உதாரணமாக கரன்சி, வெளிநாட்டு செலாவணி, பாதுகாப்பு, இதெல்லாம் கண்டிப்பாக மத்திய அரசாங்கம் தான் செய்ய முடியும். ஆனால் இங்க இருக்கிற கல்விக் கொள்கை வகுத்தல், இது எல்லாமே இங்க இருக்கிற அதிகாரங்களை பிடிங்க எடுத்தாச்சு. இப்போ திமுக அந்த காலகட்டத்தில் கேட்க தவறியதுன்னா அந்த காலகட்டத்தில் இதை நாங்க கண்டிச்சிருக்கிறோம். திமுக கேட்க தவறியது, ஆமா உண்மை, கேட்க தவறிய திமுகவுக்கு தண்டனை கொடுத்திருக்கோம். 10 வருஷம் 2011 இருந்து ஆட்சியில இல்லாம தண்டனை கொடுத்திருக்கோம். அப்ப அதே தண்டனையை தானே பிறகு மத்திய அரசாங்கத்துக்கும் கொடுக்க முடியும். பாரதிய ஜனதா அரசியல்ங்கிறது தமிழ்நாட்டு அரசியலில் இருந்து அந்நியப்பட்ட அரசியல், அவர்ஷன் பாலிடிக்ஸ். அதைத்தான் சொல்றோம். இப்ப இன்றைக்கு இவ்வளவு பெரிய குடியரசுத் தலைவர் சொல்றாரு, என்ன நீதிமன்றம் என்ன சூப்பர் பார்லிமெண்டான்றாரு. ஒரு வகையில பார்த்தா சூப்பர் பார்லிமெண்ட் தான். நம்ம கான்ஸ்டிடியூஷனே அதுதான் சொல்லுது. சட்டம் இயற்றுதல் ஒரு அதிகாரம், சட்டத்தை செயல்படுத்துதல் ஒரு அதிகாரம். சட்டம் இயற்றுதல் பார்லிமெண்ட்டுக்கும் சட்டமன்றங்களுக்கும், சட்டத்தை செயல்படுத்துதல் எக்ஸிக்யூட்டிவ் அதிகாரிகளுக்கு. சட்டத்தை மேம்படுத்தி சரிபார்த்து சமன் செய்கிற அமைப்பு எது? நீதிமன்றம் தான். அந்த நீதிமன்றம் கவர்னருக்கு ஒரு காலக்கெடு நிர்ணயம் பண்ணுது. குடியரசுத் தலைவருக்கு அதை எப்படிங்க நிர்ணயம் பண்ண முடியும்னு குடியரசு துணைத் தலைவர் கேட்கிறாரு. இப்ப கவர்னருக்கு காலக்கெடு நிர்ணயம் பண்ணா அதோட நீட்சி குடியரசுத் தலைவர் தானே. இப்ப கவர்னர் 10 மசோதாவையும் குடியரசுத் தலைவருக்கு அனுப்பிட்டு சும்மா இருந்துருவாரா? தாசில்தாருக்கு ஒரு அதிகாரம் கொடுத்தோன்னா அதோட நீட்சி கலெக்டருக்கும் பொருந்தும் தானே. கலெக்டர் என்ன சூப்பரானு கேட்க முடியாது இல்லையா? ஆனா குடியரசு துணைத் தலைவர் அப்படி கேட்கிறாரு. அப்படி இருக்கும்போது பாரதிய ஜனதாவோட அரசியல் அதுல வெட்ட வெளிச்சமா அதுல இப்ப அதை நீர்த்து போக செய்வதற்கு அவசர சட்டம் கொண்டு வரலாமான்னு யோசிப்பதாக செய்திகள் வருகின்றன. இப்படியான அவசர சட்டம் காங்கிரஸ் கொண்டு வந்தது. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட MLA MPக்கள் சட்டம் இயற்றுபவர்கள். சட்டம் இயற்றுபவர்கள் ஒரு தண்டனை பெற்றால் உடனே தகுதி இழப்பு ஏற்படும். டெல்லி தாமஸ் வழக்குல தீர்ப்பளிச்சது உச்ச நீதிமன்றம். இல்ல அது தப்பு, அவங்களுக்கும் மத்தவங்க மாதிரி அப்பீல் பீரியட் கொடுக்கணும் என்று மன்மோகன் சிங் ஆட்சி காலத்துல சட்டம் கொண்டு வந்தாங்க. அதை வாங்கி பாராளுமன்ற வாசலில் கிழித்திருந்தார் ராகுல் காந்தி. சட்டம் வாபஸ் பெறப்பட்டது. இப்படியான அவசர சட்டங்கள், நீர்த்து போகிற செய்கிற சட்டங்கள். உதாரணமாக நமது எலெக்ஷன் கமிஷனர் தேர்ந்தெடுப்பதற்கு உச்சநீதிமன்றம் ஒரு வரையறை செய்தது. அதை நீர்த்து போகும் விதமாக ஒரு அவசர சட்டம் கொண்டு வந்தாங்க. இதெல்லாம் நாட்டு மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க.
தமிழிசை அவர்கள் அதை புரிந்து கொள்ள வேண்டும். ரைட். இப்போ இந்த முதலமைச்சரினுடைய இந்த உரையிலேயே சில முக்கியமான விஷயங்களை குறிப்பிடுறாரு. மாநில உரிமைக்கான அந்த அடுக்கடுக்கான கேள்விகள் ஒரு புறம், அதிமுகவையுமே மறைமுகமா சாடி இருக்கிறாரு. உரிமைக்காக அழக்கூடிய நபர் நான் இல்ல, யாருக்காகவும் ஊர்ந்து போய் செயல்படக்கூடிய நபராகவும் நான் இருக்க மாட்டேன் அப்படிங்கறதையும் சொல்லியிருக்கிறாரு. அப்ப அதிமுகவையும் மறைமுகமா அவர் சாடி இருக்கிறாரு. எப்படி பார்க்கலாம்? அதிமுக சாடி இருக்கிறார். அதுல கூட அரசியல் இருக்குங்க. ஆனா மாநில சுயாட்சி தத்துவம் என்பது இந்த அரசியலுக்கெல்லாம் அப்பாற்பட்டது. காரணம் என்னவென்றால் இதெல்லாம் அயோத்திதாச பண்டிதர் காலத்திலே பேசப்பட்ட விஷயம். அதிகாரங்கள் பெற்ற அமைப்புகள் இல்லைன்னா மக்களுக்கு என்ன நன்மை செய்ய முடியும்? சொல்ல போனா உள்ளாட்சிகளுக்கே அதிக அதிகாரம் வேணும்னு தான் நாங்கெல்லாம் குரல் கொடுத்துக்கிட்டே வரோம். அதிகாரத்தை வச்சுதானே மக்களுக்கு நன்மை செய்ய முடியும். வெறுமனே ஒரு அமைப்பாக மட்டும் இருந்து எந்த அதிகாரமும் இல்லைன்னா, முகமது பின் துக்ளக் அந்த காலத்துல நாடகத்துல சோசார் வசனம் வருவார், ஆல் ஆர் டெப்டி பிரைம் மினிஸ்டர்ஸ் பட் வித்தவுட் போர்ட்போலியோ. நீங்க எல்லாருமே துணை பிரதமர் தாங்க, ஆனா யாருக்கும் எந்த துறையும் கிடையாது. அப்ப துணை பிரதமருக்கு பேரை வச்சுட்டு என்ன செய்ய முடியும்? இது முகமது பின் துக்ளக் கேட்கறதாக எழுதியிருப்பாரு. அதாவது இதெல்லாம் காலப்போக்கில் பல விதமான கருத்து உருவாக்கங்களுக்கு பிறகு உருக்கொண்ட ஒரு விஷயம் தமிழ்நாட்டின் அரசியல். இன்னும் சொல்ல போனா இந்தியாவின் அரசியல். ஏன்னா அது மகாராஷ்டிரால எதிரொலிக்குது. அப்போ இதை தாண்டிய அரசியல் கிடையாது. இதற்குள் மக்களுக்கு என்ன நன்மை செய்ய முடியும்னு அப்படியான ஒரு ப்ளூ பிரிண்ட்டை அதிமுக மற்றும் பாரதிய ஜனதா கூட்டணி வைக்க வேண்டும். அதை விடுத்து வெறுமனே திமுக மீதான அவர்ஷன் அப்படின்னா அது பாஜக மீதான அவர்ஷன், வெறும் அவர்ஷன் பாலிடிக்ஸ் தான் இங்க மிஞ்சும். ரைட். நன்றி திரு ஷாம். இணைப்பிலிருந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமை